பெரியாரின் கருத்து இதுதான். எனக்கென்ன கடவுளின் மீது கோபம், நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. தீண்டாமையை, ஜாதியை கடவுளின் பெயரால் சொல்லுகிறார்களே, அதைத்தான் என்னால் ஏற்க முடியவில்லை என்றார்கள். மகா சன்னிதானம் சொன்னார்கள், கடவுள் அதை செய்ய சொல்லவில்லையே என்றார்கள். பெரியார் கேட்டார்கள், கடவுள் ஏன் அதை தட்டி கேட்கவில்லை என்றார்கள். கண்ணிரண்டையும் விற்று சித்திரம் வாங்கிய கதையாய் எல்லா சொத்துக்களையும் விற்று வாங்கிய சுதேசி கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கிறது. அதை கடலில் ஓட விடாமல் என்ன தடை செய்ய முடியுமோ அவ்வளவு தடையும் செய்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். நடுக்கடலில் அவர் கப்பலை சிறை வைத்து அடிமாட்டு விலக்கி கேட்கிறது. வ.உ.சி. சொல்றாரு, நடுக்கடலில் உப்புக்காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் நான் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழன் வ.உ.சி. நடுக்கடலில் என் கப்பல் துருப்பிடித்து ஒளியுமே ஒழிய ஒருபோதும் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன்னு சொன்னார். அவரை பிடித்து சிறையில் போட்டு பின்கே வழங்கிய தீர்ப்பு மனிதகுல வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே ஏற்காத தீர்ப்பு. சிதம்பரம் பிள்ளையின் எலும்புக்கூடு கூட ராஜதுரோகமானது என்று எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாசிக்கிறார் பின்கே. சிதம்பரம் பிள்ளையின் அருமை தம்பி மீனாட்சி சுந்தரம் தீர்ப்பை வாசிக்க வாசிக்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஓடுறார். இப்போதுதான் சிதம்பரம் பிள்ளையின் கண்களிலே கண்ணீர். எதற்குமே கவலைப்படாதவன், மனைவியை இழப்பதற்கும் மகனை இழப்பதற்கும் சொத்துக்களை இழப்பதற்கும் கவலைப்படாதவன், தனக்கு வழங்கப்பட்ட கொடுமையான தீர்ப்பை கண்டு அஞ்சாதவர் என்ன சொல்றார்? என் அருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை கேட்டு என் தம்பி மீனாட்சி சுந்தரம் பைத்தியமாகிவிட்டான். நீதிமன்ற வளாகத்திலே தீர்ப்பை வாசிக்கும் போதே பைத்தியமாகிவிட்டான். இந்நேரம் அவன் கந்தல் உடைகளோடு தூத்துக்குடி தெருக்களிலே திரிவான். இந்நேரம் அவன் எச்சிலிடைகளை பொறுக்குவதற்கு நாய்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பான். என் அருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, எனக்காக என் பொருட்டு என் தம்பிக்கு ஒருவேளை உணவை தாருங்கள், எனக்காக என் பொருட்டு என் தம்பிக்கு ஒரு மாற்று உடை தாருங்கள் என்று இரவலனைப் போல கெஞ்சுகிற நிலை. இதுதான் தியாகத்தின் நிலைப்பாடு. அதனால்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம், கண்ணீர் விட்டு பெற்ற விடுதலை இது, செந்நீர் விட்டு பெற்ற விடுதலை இது, கண்ணிரண்டையும் பெற்று சித்திரம் வாங்கிய செய்கையாய் அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் தேசபக்தர்களின் பிரார்த்தனை. வேளாங்கண்ணி தேவாலயத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மக்களை விழுங்கிச் சென்ற அலைகளை, நாகூர் தர்காவில் அயர்ந்திருந்த மக்களை அள்ளிச் சென்ற அலைகளை, கன்னியாகுமரி கடற்கரையில் இயங்கிக் கொண்டிருந்த மக்களை அள்ளிச் சென்ற அலைகளை, நீ சொல்லுகிற செய்தி என்ன? இதுதான், மனிதர்களே மனிதர்களே, மரணத்திற்கு இந்து இல்லை, மரணத்திற்கு இஸ்லாமியன் இல்லை, மரணத்திற்கு கிறித்தவன் இல்லை. மரணம் எப்படி சகலருக்கும் பொதுமையோ அதை போல நீ வாழும் காலத்தில் பொதுமையாய் வாழ்ந்து காட்டு என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதைத்தான் மனிதகுலம் உணர வேண்டும். ஒவ்வொரு பேரிடரும் மனிதகுலத்தின் சமத்துவத்திற்காக, சகோதரத்திற்கான அறிவிப்புகளை தந்து கொண்டே இருக்கிறது. ஞானத்திலே, பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, காணத்திலே, தீரத்திலே, படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே, உபகாரத்திலே, சாரத்திலே, நன்மையிலே, உடல் வன்மையிலே, செல்வ பன்மையிலே, மரத்தன்மையிலே, ஆக்கத்திலே, தொழில் ஊக்கத்திலே, புய வீக்கத்திலே, உயர் நோக்கத்திலே சிறந்து விளங்குகிற தாய் திருமண்ணை வணங்கி, நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வட மாளவன் குன்றம், இவற்றிடையே புகழ்மண்டி கிடக்கும் தமிழ் மண்ணை வணங்கி, பகுத்தறிவு மண்ணாம் ஈரோட்டு மண்ணில் புத்தக திருவிழாவை சீரும் சிறப்புமாக 20 ஆண்டு காலம் எழுச்சி பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பெரும் பாராட்டுதலுக்குரிய மக்கள் சிந்தனை பேரவை தலைவர், பேரன்புக்குரிய சகோதரர் தா. ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, விழா தலைமையேற்றிருக்கிற அன்புக்குரிய திரு சி. தேவராஜன் அவர்களே, அறிவின் அறுவடையாய் இங்கு நமக்கெல்லாம் நகைச்சுவை அறுவடை செய்திருக்கிற
பாராட்டுதலுக்குரிய முனைவர் வே சங்கரநாராயணன் அவர்களே, அரங்கம் நிறைந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, வாசகர் வட்டங்களே, இந்த இனிய வேளையிலே ஈரோடு புத்தக திருவிழாவிற்கு நாம் புதியவர் அல்ல. எந்நாளும் உணர்வாள், அன்பாள், நட்பாள் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு மக்கள் சிந்தனை பேரவையோடு இணைந்து பயணித்து கொண்டிருப்பவர். அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஈரோடு புத்தக திருவிழாவின் 20ஆம் ஆண்டு விழாவில் உங்களையெல்லாம் காண்பதிலும் கண்டு கலந்து பேசி மகிழ்வதிலும் மட்டற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும். எண்ணி பார்க்கிறோம், அன்பே தவம். அன்பும் தவமும் பிரிக்க முடியாதவை. ஒரு துறவி ஆற்றுக்கு குளிக்கப் போகிறார். தண்ணீரில் ஒரு தேள் தத்தளித்துக் கொண்டிருந்தது. தத்தளித்துக் கொண்டிருந்த தேளை எடுத்து அப்படியே கரையில் விடுகிறார். கரையில் விழுகிற முயற்சிக்கிற போது தேள் அவர் கையை பதம் பார்த்து விடுகிறது. கரையை விட்டு விட்டார். மீண்டும் தண்ணீருக்குள் போய் சிக்கிக்கொள்கிறது. மீண்டும் அந்த தேளை எடுக்கிறார். அது மீண்டும் அவர் கையை பதம் பார்க்கிறது. கரைக்கு வந்த பிறகு தண்ணீரில் மீண்டும் தத்தளிக்கிறது. இவர் கரைக்கு எடுத்து தேளை விடுவதும் அந்த தேள் இவர் கையை பதம் பார்ப்பதும் தேளை மீண்டும் தண்ணீரிலிருந்து காப்பாற்றுவதும் வழக்கமாய் வைத்திருந்தார். சிரித்துக்கொண்டே கேட்டார்கள், அந்த தேள் தான் அவங்கள கொட்டிக்கிட்டே இருக்கே, ஏன் நீங்கள் அதை திரும்ப திரும்ப காப்பாற்றுறீங்க? துறவி சொன்னார், கொட்டுவது தேளின் குணம், காப்பாற்றுவது என் குணம் என்றார். இதுதான் அன்பின் தவத்தின் பாதை. இந்த பாதையிலே தான் அறிவு பாதையில் ஈரோட்டு பாதை புத்தக திருவிழாவை, அறிவு திருவிழாவை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள், நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் உணர்ச்சி பொங்க, அன்பு பொங்க குறிப்பிட்டார். தன் குருவாய் குறிப்பிட்டார் நம்முடைய சங்கரநாராயணன். தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கும் ஈரோட்டுக்கும் குன்றக்குடி ஆதீனத்திற்கும் ஒரு தீவிரமான இணைப்பும் பிணைப்பும் உண்டு. இங்கேதான் தந்தை பெரியாருக்கும் நம் மகா சன்னிதானத்திற்கும் சந்திப்பு நடந்தது. 1950களிலே தந்தை பெரியாருக்கும் மகா சன்னிதானத்திற்கும் இடையே கருத்துப்போர். அந்த கருத்துப்போரில் ஆன்மீக தளத்தில் நம் அடிகளார், பகுத்தறிவு தளத்தில் தந்தை பெரியார். அந்த போராட்டம் ஒரு நீண்ட நெடுங்கதை. திருப்பெருந்துறை என்ற ஆவடையார் கோவிலிலே திருக்கோவிலுக்கு முன்னிருந்த கருப்பு கொடியை அடிகளார் அவர்கள் கலற்றச் சொன்னார்கள். அதற்கு மறுநாள் திருவாசக வேள்வி, நீண்ட ஊர்வலம். ஊர்வலத்தின் இரு மருங்கிலும் திராவிடர் கழக தோழர்கள் கருப்பு கொடி ஏந்தி வருகிறார்கள். கூட்டம் பதட்டம் அடைகிறது. அந்த கூட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் கூட உரையாற்றுகிறார். இருபுறமும் கருப்பு கொடி காட்டி வந்த தோழர்களை பார்த்து பதட்டமடைந்த அருள்நெறி திருக்கூட்டத்திற்கு நம்முடைய அடிகளார் சொன்னது, ஏன் பதட்டப்படுறீங்க? அவர்களுக்கு பிடித்த கொடியால் நமக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஒரு பதட்டம் நிறைந்த சூழலை கூட நல்லிணக்கமாக மாற்றுகிற சூழல், அதுதான் தந்தை பெரியாருக்கும் அவர்களுக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு முறை தஞ்சையிலே ஒரு ராஜராஜ சோழன் நாடகம். நாடகத்தின் தலைமை பொறுப்பு தந்தை பெரியாருக்கு. நாடகத்தை வாழ்த்தி பேசுவது நம் அடிகள் பெருந்தகை. நாடகம் ராஜராஜ சோழனை பற்றியது. அந்த நாடகத்தை அவ்வை சண்முகம் சகோதரர்கள் நடத்துகிறார்கள். நாடகத்தின் முடிவிலே தந்தை பெரியார் பேசினார்கள், நாடகமெல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு, ஆனால் இந்த நாடகம் போயும் வௌவால்கள் அடைகிற கோயிலை பற்றி அமைந்து விட்டதே என்று ஆதங்கப்பட்டார்கள். பின்னால் பேசிய மகா சன்னிதானம் சொன்னார்கள், பெரியாரின் வருத்தம் நியாயம்தான், வௌவால்கள் அடைகிற கோவிலை பற்றி அமைந்து விட்டதே என்ற ஆதங்கம்தான். தந்தை பெரியாரை போன்றவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து விட்டால் கோயிலுக்குள் இருக்கிற வௌவால்கள் தானாகவே வெளியேறிவிடும் என்றார்கள். பெரியார் சொன்னார்கள், மகா சன்னிதானம் குறிப்பிட்ட மாதிரி ஆன்மீகம் இருக்குமேயானால் அங்கு செல்லுகிற முதல் மனிதனாக நான் இருப்பேன் என்றார்கள். அதனால்தான் இந்த ஈரோட்டில் பகுத்தறிவு தளத்தில்
இவர்கள் பகுத்தறிவு விதையை விதைக்கிற போது ஆன்மீகத்தின் அருள்நெறி திருக்கூட்டத்தை வளர்க்கின்றார் அடிகளார் அவர்கள். 2 பேரும் சந்திக்கிற இடம் ஈரோட்டில் சென்னியப்ப முதலியார் என்பவரது இல்லத்தில். தந்தை பெரியாரே நேரடியாக வந்து சந்திக்கிறார்கள். மாடியிலேறி சந்திக்கிறார்கள். அமர்ந்து பேசுகிறார்கள். பெரியாரின் கருத்து இதுதான்: எனக்கென்ன கடவுளின் மீது கோபம்? நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. தீண்டாமையை, ஜாதியை கடவுளின் பெயரால் சொல்லுகிறார்களே, அதைத்தான் என்னால் ஏற்க முடியவில்லை என்றார்கள். மகா சன்னிதானம் சொன்னார்கள், கடவுள் அதை செய்ய சொல்லவில்லையே என்றார்கள். பெரியார் கேட்டார்கள், கடவுள் ஏன் அதை தட்டி கேட்கவில்லை என்றார்கள். ஆன்மீகத்தின் தளத்தில் மகா சன்னிதானம் சொன்னார்கள். அப்பர் பெருமான் சொன்னார், சாத்திரம் பல பேசும் சலுக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று கேட்டவர் அப்பர் பெருமான். மனித குலத்தின் சமத்துவ நிலையை ஆன்மீகத்தின் தளத்தில் அப்பர் பெருமான் காட்டிய பாதைதான் எங்களின் பாதை என்று அடிகள் பெருமான் சொன்னார். சிவகங்கை மாவட்டத்தின் திருக்கோஷ்டியூர் திருக்கோயிலின் மதில் மேல் ஏறி நின்று கொண்டு ஒரு பெருந்தகையாளர் எல்லா மக்களுக்கும் மந்திரத்தை சொன்னான். அந்த மந்திர உபதேசத்தை கேட்பதற்காக அவன் 18 முறை படையெடுத்தான். கால்நடையாய் நடந்து நடந்து வந்து படையெடுத்து அந்த மந்திர உபதேசத்தை குருநாதரிடம் கேட்டு பெற்றான். மந்திரத்தை கேட்டு பெற்ற அடுத்த நொடியே திருக்கோயில் மதில் மேல் ஏறி நின்று எல்லா மக்களுக்கும் மந்திரத்தை சொன்னான். ஐயகோ, சொல்லக்கூடாத மக்களுக்கு மந்திரத்தை சொல்லிவிட்டாயே, கேட்கக்கூடாதவர்கள் இந்த மந்திரத்தை கேட்டு விட்டார்களே, இதன் பலனாய் நீதான் நரகத்திற்கு போவாய் என்று அவர் ஆச்சரியர் சொன்னார். குருநாதர் சொன்னார். சிரித்துக்கொண்டே அவர் சொன்னார், இந்த மந்திரத்தை கேட்டவர்கள் எங்கே போவார்கள்? இந்த மந்திரத்தை கேட்ட கோடானு கோடி மக்களும் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமபதம் அடைவார்கள். ஆனந்த கூத்தாடினான் அவன். குருநாதரை பார்த்து ஆனந்த தாண்டவம் ஆடினான். இந்த மந்திரத்தை கேட்ட கோடானு கோடி மக்கள் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமபதம் அடைவதற்காக வைகுண்டத்தின் கதவுகளை கோடிக்கணக்கான மக்களுக்கு திறந்துவிட்ட காரணத்திற்காக நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் பரவாயில்லை என்று சொன்னவன் புரட்சி மூத்த ராமானுஜன். இதுதான் எங்கள் ஆன்மீகத்தின் தடம் என்றார். அதை பெரியாரும் ஏற்றுக்கொண்டார். ஒரு சமநிலை ஏற்பட்டது, சமரச நிலை ஏற்பட்டது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தாரக மந்திரம்தான் எங்கள் தமிழின் மகாமந்திரம், திருக்குறள் தந்த மகாமந்திரம் என்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகமெங்கும் உரத்து சொன்னார் நம் அடிகள் பெருமான். இப்போது அவருக்கு 100 ஆண்டு. அடிகளாருக்கு, தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு ஈரோட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 70 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி விதையை விதைத்தவருக்கு, தமிழகம் முழுவதும் கல்விதான் இந்த சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்று ஆன்மீகத்தின் தளத்தில் என்று உரத்து சொன்னவருக்கு இப்போது 100 ஆண்டு. 100 ஆண்டு கொண்டாட்டம் தமிழகமெங்கும் கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிற தருணம் இது. இந்த நேரத்திலே தான் நாம் சிந்திக்கிறோம். பெரியாரை கேட்டார்கள், நீங்கள் போய் குன்றக்குடி அடிகளார மகாசன்னிதானம் சொல்கிறீங்களே, இது சரியா என்று கேட்டார்கள். பெரியார் சொன்னார்கள், நான் அப்படித்தான் சொல்வேன். ஒரு முறை அல்ல, 100 முறை நான் உரத்து சொல்வேன். ஏன் தெரியுமா? மற்ற அடிகளாரை போல அவர் ஆன்மீகத்திற்கு மட்டும் பாடுபடவில்லை, மனிதகுல சமத்துவத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவரை ஒரு முறை அல்ல 100 முறை நான் மகாசன்னிதானம் என்று சொல்வேன் என்றார். அதைத்தான் அண்ணா வழிமொழிந்தார். எப்படி? காரைக்குடிக்கு போகிறார் அண்ணா. போகிற வழியில் குன்றக்குடியை கடந்து போகிறார். அண்ணா முதலமைச்சர், எந்த படோடமும் இன்றி போகிறார். காரைக்குடிக்கு போகிற குன்றக்குடியை தாண்டுகிற போது அடிகளார் ஊர் தானே, அடிகளாரை பார்த்துட்டு போவோம். உடனே உடனிருப்போர் சொல்வார்கள், இது புரோட்டோக்கால் இல்லை, நமக்கு அழைப்பு இல்லாமல் போகக்கூடாது. அண்ணா சொன்னார், அடிகளார் தமிழ்நாட்டின் கருவூலம், அவர் பொது உடைமை, அவரை பார்ப்பதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை, அழைப்பும் தேவையில்லை, போக வேண்டும் என்றார். பின்னாளில் அதைத்தான் கலைஞர் ஏற்றுக்கொண்டார். சட்டமேலவை உறுப்பினராக அடிகளாரை நியமனம் செய்தது ஆன்மீக தளத்திலிருந்து அந்த பிரதிநிதித்துவம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு. அதனால்தான் அடிகளார் எழுதிய கவிதையை தன் இதயத்து கல்வெட்டாய் கலைஞர் போற்றினார்.
இப்படியெல்லாம் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை விதைத்தவர்தான் நம் குன்றக்குடி அடிகள் பெருமான். இப்போது நாம் புத்தக திருவிழாவில் உரையாற்றுகிறோம். எங்கு சென்றாலும் அவர் காரில் புத்தகங்கள் தான் பயணிக்கும். வெளிநாடு சென்றாலும் புத்தகங்களைத்தான் வாங்கி வருவார்கள். முதலாக கீழ்வெண்மணி என்ற பாட்டாளி வர்க்கத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை சென்று பார்த்த முதல் மடாதிபதியும் நம் குன்றக்குடி அடிகளார் தான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கிறது. இந்திய சீன போர் நடந்து கொண்டிருக்கிற உச்சகட்ட காலம். இந்திய அரசு போர் நிவாரண நிதியை எதிர்பார்த்து நிற்கிறது. தமிழ்நாட்டில் திருவொற்றியூர் என்ற ஒரு பொதுக்கூட்டத்தில், திருவொற்றியூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே அடிகளார் உரையாற்றி கொண்டிருக்கிறார். கூட்டம் நிறைவு பெற்றவுடன் அந்த கூட்டத்தை பார்த்து, வெறுங்கையோடு போகக்கூடாது நம்ம சங்கரநாராயணன் சொன்னாரே, அழித்து விட வேண்டும் என்று புதிய செய்தியை சொன்னாரே, தங்கப் பொருளை மாற்றுகிறதைப் போல தன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க உத்திராட்ச மாலையை எடுத்து கூட்டத்தை நோக்கி ஏலம் விட்டார் அடிகளார். 4000 ரூபாய்க்கு சென்றது 1962. தங்க உத்திராட்சத்தை 4000ற்கு விற்று சீன போர் நிதிக்காக இந்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார் அடிகள் பெருமான். அதன் தொடர்ச்சியாய் தான் நாமும் கார்கில் நிவாரண நிதி அனுப்பினோம். இப்போது அருமையான ஒரு செய்தியை சொன்னார். எப்படி வயல்கள் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது வயல்களாக மாற வேண்டும், நெற்கதிர்கள் நிறைந்த பூமியாக மாற வேண்டும் என்ற அரிய செய்தி, அற்புத செய்தியை, புதிய செய்தியை தந்திருக்கிறார் சங்கரநாராயணன் அவர்கள். பாராட்ட வேண்டும். நமது மகாசன்னிதானம் ஒரு நாள் மடத்தில் சொன்னாங்க. அப்போ சங்கரநாராயணன் இல்லை, நம்மளும் அப்போ மடத்தில் இல்லை. இன்னைக்கு சிவகங்கை மன்னர் வர்றாரு, உடனே விருந்துக்கு ஏற்பாடு செய்ய. ஏன் அவர் இல்லைன்னு இப்போ சொல்கிறேன்னா, அடுத்த கூட்டத்தில் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவார், அடிகளார் என்கிட்ட தான் சொன்னார் மன்னருக்கு விருந்தை ரெடி பண்ணி வைங்கன்னு. இவர் இல்லாத காலத்தில்தான் நம் மகா சன்னிதானம், நாமும் இல்லாத காலத்தில்தான் சிவகங்கை மன்னர் வர்றாரு, விருந்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. விருந்து தயாராகிறது தடபுடலாய். நீண்ட நேரமாய் மன்னரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. சிவகங்கை மன்னர் வரலை. நீண்ட நேரம் கழித்து வயல்வெளியில் உழைத்து களைத்து போய் விவசாய தோழர்கள் வர்றாங்க. சேரும் சகதியுமாக வர்றாங்க. அவர்களை கைகால் கழுவச் சொல்லி மகாசன்னிதானம் அழைத்து போகிறாங்க. தலைவாழை இலை போட்ட பந்தியில் அமர வைத்து மகாசன்னிதானமே உணவு பரிமாறுகிறார்கள். எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க மன்னர் வர்றாருன்னு சொன்னீங்க, இவங்களுக்கு போய் அந்த உணவை பரிமாறுகிறீர்களே? மகாசன்னிதானம் சொன்னார்கள், இவர்கள்தான் நம் நாட்டு மன்னர்கள் என்று சொன்னார்கள். வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் நடத்தி காட்டியவர் நம் மகாசன்னிதானம். குன்றக்குடி ஆதீனத்திற்கு இருக்கிற பெரிய பாரம்பரியம் அது அறிவின் பாரம்பரியம், ஞானத்தின் பாரம்பரியம். அதனால்தான் பெரிய புராணத்திற்கு 1800களிலேயே ஆறுமுகத் தம்பிரான் என்ற தம்பிரான் சாமிகள் உரை எழுதியிருக்கிறார். குன்றக்குடி ஆதீனத்திற்கு தமிழ் தாத்தா ஊவேசா வந்தார். ஊவேசா வந்தது எதற்கு? விருந்துண்பதற்கல்ல, அறிவை தேடி வந்தார் குன்றக்குடிக்கு. அப்போ அவர் வந்தவுடன் அவரிடம் கொடுக்கிறார்கள் சிலப்பதிகார ஏட்டுச்சுவடிகளை. பார்த்து ஆனந்த கூத்தாடுறார். இது எங்கே கிடைச்சது? இது பக்கத்தில் தாங்க ஒரு கிராமம், எங்கள் ஆதீன கிராமம். அப்போ இருந்த மேலாளர் அப்பா பிள்ளை என்றவர் சொல்கிறார், குன்னக்குடிக்கு பக்கத்தில் 30 கிலோமீட்டரில் முதலப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் கவிராயர் இல்லத்திலிருந்து இந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க இங்கே ஆதீன புலவர்கள். என்ன முதலப்பட்டியான்னு கேட்குறார் ஊவேசா. முதலப்பட்டி இல்லை, அது மிதிலைப்பட்டி. பேச்சு வழக்கில் அது முதலைப்பட்டி ஆயிடுச்சு. உடனே அங்கே போகணுமேனார். இப்போ மாதிரி முறை சார்ந்த நூலகம் இல்லை, டிஜிட்டல் லைப்ரரி கிடையாது. அந்த முறைசாராத நூலகத்திற்கு அழைத்து போகிறார்கள் மிதிலைப்பட்டியில் கவிராயர் இல்லத்திற்கு. கவிராயர்கள் ஒரு காலத்தில் மன்னர்களால் போற்றப்பட்டு புறக்கப்பட்டு இருக்கிறாங்க. யானைகள் பரிசா பெற்றிருக்கிறாங்க, குதிரைகளை பரிசா பெற்றிருக்கிறாங்க, யானை கட்டுகிற தறிகளை காட்டியிருக்கிறாங்க. அது பாருங்கள், இங்கே முன்னோர்கள் பெற்று யானையை பெற்று இங்கே தான் கட்டியிருந்தாங்க. அப்படி மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் ஓலைச்சுவடிகளை பாட்டுறாங்க. புதிய புதிய கிடைக்காத ஞானச்சுவடிகள் ஊவேசாக்கு கிடைச்சது. தன் சுயசரிதையில் ஊவேசா எழுதுகிறார்கள்,
குன்றக்குடிக்கு நான் பயணிக்கவில்லை என்றால் என் வாழ்வின் பெரிய சிக்கல்கள் தீர்ந்திருக்காது. குன்றக்குடிக்கு என் பயணம் அமையவில்லை என்றால் என் வாழ்வின் பெரிய சிக்கல்கள் தீர்ந்திருக்காது. நான் தமிழ்நாட்டில் சிவாலயத்தை பார்த்திருக்கிறேன், விஷ்ணு ஆலயத்தை பார்த்திருக்கிறேன், முருகன் ஆலயத்தை பார்த்திருக்கிறேன். இப்போதுதான் நான் தமிழ் ஆலயத்தை பார்க்கிறேன் என்று கவிராயர் இல்லத்திலிருந்து உரத்து சொன்னார். இப்படியெல்லாம் தமிழின் ஞான புதையலாய் விளங்கியதுதான் குன்றக்குடி ஆதீனம். அறிவு வேள்வியை எப்போதும் நடத்துவதில் காலம் காலமாக தன் பணியை இடையறாது செய்து கொண்டிருப்பது. அந்த நிலையில்தான் அன்பே தவம் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை என்ற பாதையில் நாம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். புராணத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. நாரதர் கைலைக்கு போகிறார். போகிற பாதையில் கடவுளை பார்க்க போகிறார், சிவபெருமான. அப்போ போகிற பாதையில் ஒரு துறவி தவம் செய்துக்கிட்டு இருக்கிறார். மேலெல்லாம் புத்து வளர்ந்துருச்சு, பல்லாண்டு கால தவம். புற்று வளர்ந்த மேனியாய் முகம் மட்டும் தெரியுது. நாரதர்கிட்ட கேட்குறாரு, எங்கே போகிறீங்க? கைலாயத்துக்கு போகிறேன், கடவுளை பார்க்க போகிறேன். அப்படியா? அப்போ எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுவாங்க. சரின்னு 4 அடி நகர்ந்துருப்பார். அங்கே ஒரு இளைஞன் மரத்தடியில் நிற்கிறான். அவன் ஆடி பாடிக்கிட்டு இருக்கான். அவன் கேட்குறான், எங்கே போகிறீங்க? நாரதர்கிட்ட. கடவுளை பார்க்க போகிறேன், எனக்கு முக்தி கிடைக்குமான்னு கடவுள்கிட்ட கேளுங்கண்ணா. இளைஞன் புற்று உடம்பெல்லாம் நிறைய தவம் செய்த தவசீலரும் எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்கிறார். ஆடி பாடிக்கொண்டிருக்கிற இளைஞனும் எப்போது முக்தி கிடைக்கும் கேட்குறான். கடவுளை பார்த்துட்டு திரும்பி வர்றாரு. இப்போ அந்த முதல்ல துறவி பார்க்குறாரு, எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் கடவுள் சொல்லிட்டாரா? கிடைக்குமா உனக்கு? இன்னொரு 7 ஜென்மம் நீ கடக்கணுமானா? இன்னும் 7 ஜென்மம் கடக்கணுமா என்று அவர் பெருமூச்சு விட்டார். அடுத்து இளைஞன்ட்ட கேட்டார். இளைஞன் கேட்டான், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் கடவுள் சொன்னார்? புளிய மரத்தை காட்டி சொன்னார் நாரதர். இந்த புளிய மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை பிறவிகள் உனக்கு உண்டாம், அத்தனை பிறவிகள் கடந்ததும் உனக்கு முக்தி கிடைக்கும். இப்போ துறவி கவலைப்பட்டார், 7 ஜென்மம் ஆகுதேன்னு. அந்த இளைஞன் ஆனந்த கூத்தாடுறான். கடவுள் எனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னு ஆடினான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு முக்தி கிடைத்து விட்டது. 7 ஜென்மம் கடக்க வேண்டும் என்பவருக்கு கிடைக்காத முக்தி, மரத்தின் அத்தனை இலைகள் அளவிற்கு பிறப்புகள் உண்டு என்ற நிலையில் அவனுக்கு கடவுள் சொன்ன வாக்கை தாண்டி அவன் மகிழ்ச்சியாய் இருந்த காரணத்தால் அவனுக்கு முக்தி கிடைத்தது. எது துறவு? டிட்டாச்டு அட்டாச்மெண்ட், பற்றற்ற பற்று. அது துறவியிடம் இல்லை, ஆடி பாடி அந்த இளைஞரிடம் இருந்தது. அதனால் அவன் முக்தி பெற்றான். இதுதான் துறவு பாதை. இதைத்தான் காலம் காலமாய் நம் மண்ணின் துறவிகள் அந்த பாதையில் தான் பயணித்திருக்கிறார்கள். பூசலார் என்ற அடியவர், அவருக்கு கோவில் கட்டுறதுக்கு பணம் இல்லை, திருப்பணி செய்வதற்கு பணம் இல்லை. மனசில் கோயில் கட்டுறார், இதயத்துக்குள்ள கடவுளுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறார். இதய கோயிலில் இறைவன் எழுந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று பூசலார் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார் இதயத்துக்குள்ள. நாடாளும் பல்லவ மன்னன் பெரிய கற்கோயில் கட்டுறான். கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள், மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்கள், வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள், அப்படிப்பட்ட கோயிலை கட்டுறான். நாள் நேரம் நிச்சயிக்கப்பட்டது. ஆகம வல்லுநர்கள் தேதி நிச்சயித்து கும்பாபிஷேகத்துக்கு நேரம் குறிச்சிட்டாங்க. அதிகாலையில் கடவுள் எழுந்து அருள்பாலிக்கணும் கோயிலில். இரவு கனவு மன்னனுக்கு. மன்னன் கேட்குறான், என் கோயிலில் நீங்கள் எழுந்து அருள்பாலிக்கணும், பெரும் பொருட்செலவு உங்களுக்கு கட்டியிருக்கேன். கடவுள் சொல்கிறாரு, நான் உன் கோயிலுக்கு வரல, நாளைக்கு நீ வா, என் அடியவன் பூசலார் என்பவன் கோயில் கட்டியிருக்கான், அந்த கோயிலில் வந்து என்னைய பாருன்றார். பல்லவ மன்னன் படைகளோடு போகிறான். எங்கே கோயில் இருக்குன்னு தெரியல. ஒரு மரத்தடியில் இந்த ஏழை அடியவர் பூசலார் இருக்கிறார். இப்போது கடவுளின் வாக்கு, இந்த அடியவனின் இதயத்திலே தான் நான் எழுந்து அருள்பாலிக்கிறேன் என்றார். இதய கோவிலில்தான் இறைவன் எழுந்து அருள்பாலிப்பான். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடையம் முன் நிற்குமே என்று, நானும் போய் என் நெஞ்சும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று அழுது அழுது அவனை பெற முடியும். எப்போது? நமது சுயநலத்திற்கான அழுகையாக இல்லாமல் மக்களின் பொதுநலத்திற்காக நாம் வாழ்ந்தால்
நம் இதயத்தில் இறைவன் எழுந்து அருள்பாலிப்பார். குங்குளிய கலையர் என்ற அடியவர் திருப்பனந்தாள் கோவிலிலே குங்குளிய கலையர் என்ற அடியவர் நாள்தோறும் தொண்டு செய்கிறார். குங்குளியம் போடுறது, நறுமண புகை போடுறது. வறுமை ஏழ்மை வந்தால் அவர் அந்த பணியை விடலை. மனைவி தன்னுடைய தாலியை கொண்டு வந்து கொடுக்குறார். நம்ம சங்கரநாராயணன் மாதிரி அழித்து வளையல் அழித்து செயின் போடலை. அந்த அம்மா வீட்டுக்கு உணவுக்கு ஜாமான் இல்லை, போய் வாங்கிட்டு வாங்கன்னு குங்குளிய கலையர்கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கிட்டு ஓடுறாரு. எதுக்கு? பொது மூட்டை, குங்குளிய மூட்டை வருது. சாம்பிராணி மாதிரி குங்குளியம் ஒரு பொருள், நறுமண பொருள். இவர் இந்த தாலியை விற்று பொருள் வாங்க வேண்டியவர் குங்குளியத்தை வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டார். வீட்டில் அந்த அம்மா பசியில் பிள்ளைகளும் துடிக்கிறாங்க. கடவுளின் அருளால் அவர்களுக்கு செல்வம் கிடைக்கிறது. அந்த குங்குளிய கலையனார் திருப்பனந்தாள் கோயிலில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறார். என்ன அற்புதம்? திருப்பனந்தாள் கோவிலில் தாடகை என்ற ஒரு பெண் பிராட்டியார், ஒரு அம்மா, கடவுளுக்கு மாலை போடுறாங்க. அப்போனா அவங்க உள்ளே போய் மாலை போட முடிஞ்சிருக்கு. உள்ளே போய் கடவுளுக்கு மாலை போடுறாங்க. அவங்க இடுப்பாடை நெகிழ்ந்து விடுகிறது. அந்த தாயின் இடுப்பாடை நெகிழ்ந்தவுடன் இறைவன் என்ன செய்கிறாரு? அந்த இடுப்பாடை அவிழ்ந்து விடக்கூடாது என்று குனிஞ்சு மாலையை வாங்கிக்கிறார். திருப்பனந்தாள் கோவிலிலே இருக்கிற இறைவன் ஒரு பெண்ணின் மானத்தை காக்க தலை குனிந்து மாலையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே அந்த திருமேனி வளைந்து நிற்கிறது, தலை குனிஞ்ச மாதிரி. சரி, இதை நிமிர்த்தணும்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க, முடியலை. சோழ மன்னனுக்கும் போய் செய்தி போயிடுச்சு. அவரும் யானை சேனையோடு வர்றார். யானையே அந்த திருமேனியை நிமிர்த்த முயற்சிக்கிறது. அந்த வளைந்து நிற்கிற இறைவனின் திருமேனியை நிமிர்த்துவதற்கு யானையும் சேனையும் முயற்சி செய்து முடியலை. குங்குளிய கலையர் வர்றார். வெறும் மலர் மாலை எடுக்கிறார். தான் கழுத்தில் ஒரு மலர் மாலை, இறைவன் கழுத்தில் அதனுடைய மறுபகுதி பிடிச்சி இழுக்கிறாரு. யானை கட்டி இழுக்க முடியாத ஆண்டவனின் திருமேனி குங்குளிய கலையர் என்ற அடியவரின் அன்பு இழுவைக்கு நிமிர்ந்து விட்டது. இதுதான் அன்புதான் இறைவன் இருக்கிற இருப்பிடம் என்பதற்கான அடையாளம். இப்படி நிறைய சிந்திக்கலாம். இந்த புராணங்கள், இந்த செய்திகள் இளைய தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும். திண்ணனார் என்ற வேடுவர் இறைவனை பூஜிக்கிறார். என்ன பூஜிக்கலாம்? இப்போலாம் நம்ம பூஜை செய்ய நிறைய தடைகள், அனைவரும் அர்ச்சகராகலாம் என்பதற்கு ஏகப்பட்ட தடைகள். ஆனால் பெரிய புராணத்திலே திண்ணனார் என்ற அடியவர் பூஜை செய்கிறார். எதை வச்சு பூஜைக்கிறாரு? எதை இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கிறாரு? சுட்ட புலாலை தொட்டு சுவை பார்த்து இது நல்லா இருக்கு, நீயும் சாப்பிடு சொல்கிறவர் ஏழை வேடுவர். என்ன கொண்டு போகிறார்? வாயில் உமிழ்நீரால் அபிஷேகம் பண்ணுறார். தலையில் செருகிய மூளைகளை மலர்களை அர்ச்சிக்கிறார். தலையில் மலர்கள், வாயில் உமிழ்நீர், புலாலை தொட்டு சுவைத்து ருசி பார்த்து உண்ணலாம்னு ஊற்றார். இந்த பூஜை தான் இறைவனுக்கு பிடிக்குது. மறுநாள் சிவாச்சாரியார் பார்க்குறார். சிவகோசையார் யார் இந்த தப்பை பண்ணுறான்னு ரொம்ப வருத்தப்படுறார். அன்னைக்கு அவர் கனவுல இறைவன் வர்றார். நாளைக்கு நீ வா, கோயிலுக்கு வா, என்ன நடக்குதுன்னு பாரு என்றார். மறுநாள் இறைவன் கண்களிலே ரத்தம் வழிகிறது. இடது கண்ணில் ரத்தம் கொட்டுது. திண்ணனார் புலாலை சுவைத்து ருசி பார்த்து பேக் பண்ணி கொண்டு வர்றாரு. மலர் மாலையை இறைவனுக்கு சூட்டுகிறார். உமிழ்நீரால் அபிஷேகம் செய்கிறார். புலாலை அப்படியே ஊட்டுறாரு. அப்போ கண்ணை பார்க்குறார், கண்ணில் ரத்தம் கொட்டுது. அப்படியே மயக்கம் அடைந்து விட்டார். திண்ணனார் என்ற ஏழை வேடுவர், ஆகமம் தெரியாதவர். உடனே என்ன செய்கிறது? போய் பச்சிலை மருந்துகளை, காட்டில் இருக்கிற பச்சிலை மருந்துகளை கொண்டு வந்து பச்சிலை சாற்ற விடுறார். இதுக்கு பேர் மெடிசின் ட்ரீட்மெண்ட், டாக்டர் ஆஃப் மெடிசின், எம்டி வைத்தியம் பார்க்குறார். நிற்கலை ரத்தம். என்னடா செய்யலாம்? அடுத்து அறுவை சிகிச்சை தான், சர்ஜரி தான். உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து பெயர்த்து அப்புகிறார். ரத்தம் நிற்கிறது. முதலில் எம்பிபிஎஸ் படிக்காமல், எம்டி படிக்காமல் கண்மாற்று அறுவை சிகிச்சை நிகழ்த்தியவர் திண்ணனார் என்ற ஏழை வேடுவர் கண்ணப்பர். அறுவை சிகிச்சை வெற்றி, ரத்தம் நின்றுச்சு, முழு வெற்றி, 100% சக்ஸஸ். இப்போ இறைவன் சோதனை தொடருது. அடுத்த கண்ணிலையும் ரத்தம் வந்துருச்சு. வலது கண்ணில், இடது கண் ரத்தம் இருந்தது. கண்ணப்பர் கண் பொருத்தப்பட்டு விட்டது. திண்ணனாரின் கண் பொருத்தப்பட்டு விட்டது. வலது கண்ணிலையும் ரத்தம் கொட்டுது. என்ன செய்கிறது? இப்போ குதிக்கிறார். எனக்கு தான் மருத்துவம் இருக்கே. வலது கண்ணையும் எடுத்து பெயர் தப்ப போகிறார்.
தன் வலது கண்ணை எடுத்து பெயர்த்து அப்ப போகிற போது இறைவன் கண் அப்ப நிற்க என்றார். அப்பதான் கண்ணப்பர் என்ற பெயரே அவருக்கு வருது. கண் அப்ப நிற்க என்று சொன்னார். ஏன்? இடது கண்ணை இரவலாக பெற்றுவிட்ட கடவுள் வலது கண்ணை பெயர்த்தெடுத்து அப்புகிற போது ஏன் கண்ணப்ப நிற்க என்று நிறுத்தினார்? முதலில் கடவுளிடம் இருந்தது அவரது கண். இப்போது இடது கண்ணாய் இருப்பது கண்ணப்பரின் இரவல் கண், ஏழை வேடுவனின் இரவல் கண். அந்த கண்ணுக்கு அன்பு மட்டும்தான் தெரியும். அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரற்றி அன்பே அன்பாக அறிவு அழியும். அன்பன்றி தீர்த்தம், தியானம், சிவார்ச்சனை இவை சாற்றும் பழமன்றே என்று திருக்கலிற்றுப்படியார் சொல்லுவதைப் போல கண்ணப்பரின் கண்ணுக்கு இன்னொரு உயிர் துடிப்பதை சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால் கண்ணப்ப நிற்க என்று நிறுத்தி விடுகிறார். இப்படித்தான் அன்பின் பாதை பயணிக்கிறது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பு சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பு சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதைத்தான் நம்ம ஸ்டாலின் குணசேகரன் சொன்னாங்க. எப்பயும் அன்பே சிவம், இப்போ அன்பே தவம் என்று சொல்லுகிறோம். அன்பே சிவம் என்பதற்கும் தவம் என்பதற்கும் என்ன வேறுபாடு? பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஒரு புறத்தில் தேவர்கள், மறுபுறத்தில் அசுரர்கள். பார்க்கடலை கடைந்த போது அவர்கள் எதிர்பார்ப்பு அமுதம். அமுதம் கிடைக்கல. யாருக்கு? தேவர்களுக்கும் கிடைக்கல, அசுரர்களுக்கும் கிடைக்கல. இரு பிரிவாக நிற்கிறாங்க, கடைகிறாங்க. ஆனால் ஆழகால விஷம்தான் கிடைக்குது. அதை உண்ண எவருமே தயாராகில்லை. ஆழகால விஷம் சுனாமியாய் பிரளயமாய் உலகை விழுங்கப் போகிறது. அந்த நேரத்தில் உலகத்தின் தலைவன் சிவபெருமான் தான் விஷத்தை உண்டு உலக உயிர்குலத்தை காக்கிறான். பிறவாதவன், இரவாதவன், சாவாதவன். தான் விஷத்தை விண்டு உலக உயிர்குலத்தை காப்பதால் அவனுக்கு பெயர் திருநீலகண்டன் என்று பெயர். இதுதான் தலைமை பண்பு. தலைமை பண்பு என்பது நான் வாழ்ந்தால் போதாது, நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற மனநிலை. அதுதான் இறைமை பண்பு, அதுதான் தியாகம். அதனால்தான் இறைவனுக்கு பெயரே தியாகேசன் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த தலைமை பண்பை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் இறைமையின் பாதையில் பயணிப்பவர்கள். அலெக்சாண்டர் உலகத்தையே வெல்ல புறப்பட்டான். நெடும் பயணம், தண்ணீர் தாகம் உச்சகட்டமாக இருந்தது. அவனுக்காக பலரும் பல இடத்துல போய் தண்ணீர் தேடி போர் வீரர்கள் கொண்டு வந்தாங்க. பல மைல் தூரம் பயணித்து கொண்டு வந்த தண்ணீர் குடிக்க போன அலெக்சாண்டர் திரும்பி பார்த்தான். அவனை போல ஆயிரக்கணக்கான வீரர்கள் தாகத்தோடு இருந்தாங்க. இத்தனை வீரர்கள் தாகத்தோடு இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் தண்ணீரா என்று குவளையை தூக்கி எறிந்தான். தண்ணி குடிக்கல. ஒட்டுமொத்த பட்டாளமும் உற்சாகத்தோடு தண்ணீர் அருந்தியதைப் போல புறப்பட்டது. தலைவன் என்பவன் தான் உண்பவன் அல்ல, பிறர் வாழ தான் உண்பவன். அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு தேவை. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நண்பர் தான் நஞ்சத்தான் கொடுக்குறாரு, விஷத்தை தான் கொடுக்குறாரு. விஷத்தை குடிக்கலாமா வேண்டாமா? உனக்கு நட்பு வேணுமா உயிர் வேணுமா என்று கேட்டால் நட்புக்காக உயிரை தியாகம் செய் என்று சொன்னவர் திருவள்ளுவர். அந்த பாதையிலே தான் நாம் பயணிக்க வேண்டும். நிறைய நம்முடைய சங்கரநாராயணன் செய்திகள் சொன்னார்கள். தீபாவளி, பொங்கல், கலைமகள் விழா. தீபாவளி வரும், அதை ஏன் கொண்டாடுறோம்? நரகாசுரனை ஒழிச்சிட்டோம், நம்ம சந்தோஷமாக இருப்போம். நரகாசுரனை, வெளியே இருக்கிற நரகாசுரனை ஒழித்து விட்டோம், நம் இதயத்திற்குள் இருக்கிற நரகாசுரனை நாம் அழித்திருக்கிறோம். ஆசை, கோபம், பொறாமை தாண்டவம் ஆடுகிற போது அரக்கன் எங்கே ஒளிந்தான்? நம் இதயத்திற்குள் சுகமாய் வாழ்கிறான். அந்த அரக்கனை எப்போது நாம் ஒழிக்கப் போகிறோம்? காட்டு வழி பாதையில் ஒரு துறவி போகிறார், கம்பால் குத்திக்கிட்டே போகிறார். காட்டு வழியாக ஒரு இடத்த ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்ட இடத்த அப்படியே தோண்டி பார்த்தார். ஒரு மண் களையம், மண் களையம் நிறைய பொற்காசுகள். பார்த்த உடனே ஐயோ, தங்க பொற்காசை பார்த்தா எல்லாரும் எடுப்போம். அந்த துறவி என்ன சொன்னார்? ஐயோ ஐயோ, இது ஆளை கொள்வது, ஆளை பழி வாங்குறது, ஆளை கொள்வது, ஆட்கொள்ளி ஆட்கொள்ளின்னு சத்தம் போட்டு திரும்பி பார்க்காம ஓடினார். பின்னாடியே 2 பேர் வந்தாங்க. என்ன இந்த சாமியார் கத்திக்கிட்டே போகிறாரு, ஆட்கொள்ளி ஆட்கொள்ளின்னு பார்த்தாங்க. அந்த மண்பானை நிறைய பொற்காசுகள். அப்போ 2 பேரும் இதை போய் ஆட்கொள்ளின்னு சொல்கிறாரே பைத்தியம்,
இவங்க 2 பேரும் சொன்னாங்க, 2 பேரும் சரிசமம் பங்கு போட்டுக்குவோம், எந்த பிரச்சனையும் வேண்டாம், பகல் பூரா நம்ம காட்டுக்குள்ளே இருப்போம், ராத்திரி நம்ம போய் பங்கு போட்டுக்குறோம், நான் காவல் காக்கிறேன், நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வான்னு ஒருத்தன்ட்ட சொல்கிறான். தங்கப்பானை புதையல். 2 நண்பர்கள் உறவாய் வந்தவர்கள், நட்பாய் வந்தவர்கள், சம பங்கீடு பேசிட்டாங்க, தொகுதி பங்கீடு பேசுகிற மாதிரி. சாப்பாடு வாங்க ஒருத்தன் ஊருக்கு போனேன், அவன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தான். தங்கப்பானையை பார்க்குறான், மனசில் நிறைய எண்ணம். எதிர ஒரு மூங்கில் கிளி ஆடிக்கிட்டு இருந்துச்சு, மூங்கில் கம்பு. அதை உடைச்சான், கூர்மையாக வச்சுக்கிட்டான். சாப்பாடு வாங்கிட்டு வந்த நண்பன் சாப்பாடை வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அதுக்குள்ளே இந்த உட்கார்ந்திருந்தவன் மூங்கில் கம்பால், கூர்மையான கம்பால் அவன் வயிற்றில் சொருகி விட்டான். சாப்பாடு வாங்க வந்தவனை கூரான மூங்கில் கம்பால் நண்பன் குத்தி விட்டான். இரத்த வெள்ளத்தில் மிதந்து உயிரை விட்டான். சாப்பாடு வாங்கினவன் காளி. இப்போ சாப்பாட்டை அவன் வேக வேகமாக சாப்பிட்றான். அவன் செத்துட்டானோடனே பசி அடங்க சாப்பிட்றான். சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சான், கண்ணை கட்டி மயக்கம் வந்து கீழே விழுந்தான், இறந்துட்டான். மூங்கில் களியால் நண்பன் அவனை குத்தி விட்டான். சாப்பாடு வாங்கினவனை, சாப்பாடை வாங்கிட்டு வந்தவன் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து தான் கொண்டு வந்து கொடுத்தான். ஆக 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. இப்போ தான் அந்த துறவியோட சத்தம் காடு பூரா கேட்குது, ஆட்கொள்ளி ஆட்கொள்ளி என்ற சத்தம். இதுதான் ஆசையை எப்போது நாம் கொள்ளுகிறோமோ அப்போதுதான் அன்பின் பாதையில் நாம் பயணிக்க முடியும். நிறைய சிந்திக்கலாம், காலம் கருதி சுருக்கமான சில செய்திகள். நம்ம சங்கரநாராயணன் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொன்னார், பல தேச தியாகிகளை பற்றி சொன்னார். இப்போ இன்னும் அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 வரை இருக்கிறது. இன்றைக்கு 11. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அடிமை இந்தியாவிலே இருந்து பாரதி பாடினார். சுதந்திர இந்தியாவில் நாம் ஆனந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பாடினார். அடிமையாக இருந்து கொண்டே ஆனந்த சுதந்திரத்தை பாடியவன் பாரதி. அந்த பாரதியும் வ.உ.சியும் சந்திக்கிறாங்க. நம்ம சங்கரநாராயண ஊர் தான், தூத்துக்குடி தான். வ.உ.சியும் பாரதியும் சென்னையிலே கடற்கரையில் சந்திக்கிறார்கள். முதற் சந்திப்பு. ஒரே ஊர்க்காரங்க. பேசிக்கிட்டு இருக்கப்ப இருட்டு வந்துருச்சு, மின்சார வெட்டி இப்போ மாதிரியே. கடற்கரையை இருளில் 2 பேர். உலக சந்திப்புகளிலேயே உயிர்ப்பான சந்திப்புகளில் ஒரு சந்திப்பு வ.உ.சியும் பாரதியும் சந்திக்கிற சந்திப்பு. வ.உ.சியும் பாரதியும் சென்னை கடற்கரையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டு போகுது, லைட்டு போயிடுச்சு. நாட்டு விடுதலையை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள் இரவு முழுக்க. விடிகாலை பொழுதில் கடற்கரை விளக்குகள் எரிகிறது. பாரதி சொல்கிறார், சிதம்பரம் பிள்ளை, தேசத்துக்கு விடுதலை கிடைக்க போகுது, கடற்கரை விளக்குகள் எரிவதைப் போல சுதந்திர தீபம் என் கண்களுக்கு தெரிகிறது என்று பாரதி சொல்கிறார். வ.உ.சி சொல்கிறாரு, நான் பாரதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட மனசில் மின்மினி பூச்சி போல தான் சுதந்திர உணர்வு இருந்துச்சு. சும்மா அங்கங்கே மினுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஒளி வெள்ளமாய், ஒரு மிகப்பெரிய தீபமாய் மாறியது பாரதியின் சந்திப்புக்கு பிறகுதான். சுதந்திர தீபம் கனல் விட்டு என் இதயத்தில் எரிகிறது. அப்போதுதான் அவர் சுதந்திர போராளியாக மட்டுமல்ல, சுதேசி போராளியாக மாறியவன் வ.உ.சி. எல்லா சொத்தையும் விட்டு கப்பல் வாங்க போறார். வீட்டில் மனைவி தலைப்பிரசவத்திற்கு உயிருக்கு போராடுகிறாள் அவரது துணைவியார். ஒரு பையன் உலகநாதன் உயிருக்கு போராடுறான். இவர் உறவுகள்லாம் கடிதம் எழுதுகிறது வ.உ.சிக்கு, உடனே ஊருக்கு திரும்பணும், உன் மனைவி போராடுகிறாள் உயிருக்கு, உன் தலைமகன் உயிருக்கு போராடுகிறான் உலகநாதன். ஒரே வார்த்தை, கடவுள் துணை இருப்பார் என்று சொல்லிவிட்டு, வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து மாய்வேன் என்று சொல்லிவிட்டு போறார். இந்த வரலாறுகளையெல்லாம் கண்பணிக்க எழுதியவர் நம் அருமைக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். விடுதலை வேள்வியில் தமிழகம் எவரும் செய்ய முடியாத சாதனை, சுதந்திர சுடர்கள் அப்படித்தான். ஆக வ.உ.சி வந்தால் கப்பலோடு வருவேன் என்ற சபதத்தோடு போனாரே, ஒரு கப்பலோடு வரல, 2 கப்பலோடு வர்றார். தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது எஸ்.எஸ். லாவோ காலிலியோ என்ற கப்பல்கள். எஸ்.எஸ். லாவோ கலீலியோ என்ற 2 கப்பல்களும் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது. பாரதி எழுதுகிறான், வ.உ.சியின் மகிழ்ச்சி அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் மகிழ்ச்சியை, ஆனந்த கூத்தை பாரதி எழுதுகிறான்.
பிள்ளைப்பேரே இல்லாத பெண்ணொருத்தி, ரொம்ப நாளாக பிள்ளை கிடைக்கலேன்னு தவம் இருந்த பெண்ணொருத்திக்கு, புனித பெண்ணொருத்திக்கு ஒரே பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றால் என்ன மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி பாரத தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பாரதி எழுதுகிறார். இப்படி கண்ணிரண்டையும் விற்று சித்திரம் வாங்கிய கதையாய் எல்லா சொத்துக்களையும் விற்று வாங்கிய சுதேசி கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கிறது. அதை கடலில் ஓட விடாமல் என்ன தடை செய்ய முடியுமோ அவ்வளவு தடையும் செய்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். நடுக்கடலில் அவர் கப்பலை சிறை வைத்து அடிமாட்டு விலக்கி கேட்கிறது. வ.உ.சி. சொல்றாரு, நடுக்கடலில் உப்புக்காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் நான் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழன் வ.உ.சி. அவன்தான் முதல் பன்னாட்டு சுதந்திர சுதேசி போராளி. நம்ம தொழிற்சங்கங்களுக்கெல்லாம் முதல் தொழிற்சங்கம் வ.உ.சி. கண்ட தொழிற்சங்கம் தூத்துக்குடி. அங்கே இருக்கக்கூடிய ஆர்வி மில்லினுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து வெற்றி கண்டவர் வ.உ.சி. ஏன்னா அப்பயே பயோமெட்ரிக், மில்லுக்கு வேலைக்கு போகணும்னா வெளிச்சம் வரும்போது வேலைக்கு போகணும், கைரேகை தெரிகிறப்ப, கைரேகை மறையும் போது தான் வேலையை விட்டு போகணும். 12 மணி நேரத்துக்கு ஈஸியான அடையாளம். அப்படிப்பட்ட வ.உ.சி. நடுக்கடலில் என் கப்பல் துருப்பிடித்து ஒளியுமே ஒழிய ஒருபோதும் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன்னு சொன்னார். அவரை பிடித்து சிறையில் போட்டு பின்கே வழங்கிய தீர்ப்பு மனிதகுல வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே ஏற்காத தீர்ப்பு. சிதம்பரம் பிள்ளையின் எலும்புக்கூடு கூட ராஜதுரோகமானது என்று எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாசிக்கிறார் பின்கே. சிதம்பரம் பிள்ளையின் அருமை தம்பி மீனாட்சி சுந்தரம் தீர்ப்பை வாசிக்க வாசிக்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஓடுறார். இப்போதுதான் சிதம்பரம் பிள்ளையின் கண்களிலே கண்ணீர். எதற்குமே கவலைப்படாதவன், மனைவியை இழப்பதற்கும் மகனை இழப்பதற்கும் சொத்துக்களை இழப்பதற்கும் கவலைப்படாதவன், தனக்கு வழங்கப்பட்ட கொடுமையான தீர்ப்பை கண்டு அஞ்சாதவன் என்ன சொல்றார்? என் அருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை கேட்டு என் தம்பி மீனாட்சி சுந்தரம் பைத்தியமாகிவிட்டான். நீதிமன்ற வளாகத்திலே தீர்ப்பை வாசிக்கும் போதே பைத்தியமாகிவிட்டான். இந்நேரம் அவன் கந்தல் உடைகளோடு தூத்துக்குடி தெருக்களிலே திரிவான். இந்நேரம் அவன் எச்சிலிடைகளை பொறுக்குவதற்கு நாய்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பான். என் அருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, எனக்காக என் பொருட்டு என் தம்பிக்கு ஒருவேளை உணவை தாருங்கள், எனக்காக என் பொருட்டு என் தம்பிக்கு ஒரு மாற்று உடை தாருங்கள் என்று இரவலனைப் போல கெஞ்சுகிற நிலை. இதுதான் தியாகத்தின் நிலைப்பாடு. அதனால்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம், கண்ணீர் விட்டு பெற்ற விடுதலை இது, செந்நீர் விட்டு பெற்ற விடுதலை இது, கண்ணிரண்டையும் பெற்று சித்திரம் வாங்கிய செய்கையாய் அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் தேசபக்தர்களின் பிரார்த்தனை. இந்த நிலைப்பாட்டிலே தான் எண்ணி பார்க்கிறோம். விடுதலை பெருவிழா எப்படி கொண்டாடுறோம்? பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், ஆட்சி அதிகார வளாகங்களில், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொண்டாடுகிறோம். பாரதி இப்படியா கொண்டாடச் சொன்னான்? எல்லா மக்களையும் கொண்டாடச் சொன்னான். விடுதலை விழா என்பது வீட்டு விழாவாக மாற வேண்டும், நாட்டு விழா என்ற நிலையை தாண்டி வீட்டு விழாவாக மாற வேண்டும் என்று சொன்னான். ஒவ்வொரு தனி மனிதனின் விழாவாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலையைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். அருமையான செய்தியை சொன்னாங்க. அறிவியல் செய்தியை பற்றி சொன்னார்கள். அறிவியல், நேற்று அறிவியல் நாளைக்கு அறிவியல் மேதை பேச வர்றார் சிவதான பிள்ளை. சிவதான பிள்ளை மிகுந்த பெரிய அறிவியல் நிபுணர், விண்வெளித்துறையில் பெரிய சாதனைகளை படைத்தவர். இந்தியாவிலேயே ஒரு மடாதிபதிக்கு அறிவியல் பரப்புனர் விருது, சயின்ஸ் பாப்புலரைசேஷன் அவார்டு, ஒரு அவார்டை கொடுத்தாங்கன்னா நமது குன்றக்குடி அடிகளாருக்குத்தான் 1990. எதற்காக கொடுத்தார்கள்? சும்மா அவர் அறிவியலை பேசுகிறார் என்பதற்கா? அதற்காக அல்ல. ஒரு கிராமத்தையே அறிவியல் நிறுவனத்தோடு உதவியோடு ஒரு தன்னிறைவற்ற கிராமமாக மாற்றிய அந்த மறுமலர்ச்சிக்காக. குன்றக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், கொரட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் குடிசைகள்லாம் திடீர்னு தீப்பிடிக்கும். தீப்பிடிச்சது எப்போ? 1978, 79. மக்கள் ஏதோ கொள்ளிவாய்ப்பு சாசு ஊருக்கு வந்துருச்சு, அதனால் நம்ம மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து கொள்ளிவாய்ப்பு சாசை விரட்டணும்னு சொன்னாங்க. மகா சன்னிதானம் அந்த ஊருக்கு போனாங்க, மக்களை சந்தித்தாங்க.
கொள்ளிவாய் பிசாசை விரட்ட மந்திரவாதியை தேடிக்கிட்டு இருக்கோம்னாங்க. சாமி சொன்னாங்க, நான் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வரேன், நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு. காரைக்குடியில் இருக்கிற சிக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அங்கே இருக்க விஞ்ஞானிகளை அழைத்தாங்க. அந்த இயக்குனரை சந்தித்தாங்க. அந்த சிக்ரி தோன்றிய கதையே அற்புதமான கதை. காரைக்குடி ஊரில் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை, இப்போ இல்லை, 1960களில் 50களிலேயே தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் என்ற அறிவியல் ஆராய்ச்சி கூட மந்திர வித்தையில் வரல, ஒரு தனி மனிதன் செய்த சாதனை. இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் நேரு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? எந்த மாநிலம் 15 லட்ச ரூபா ரொக்கப்பணமும் 50 ஏக்கர் நிலத்தையும் கொடுக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடம். அறிவிப்பு வந்து அடுத்த நிமிடம் காலையில் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு, இரவு பிரதமர் நேரு வீட்டு கதவை தட்டுறார் ஒருத்தர், கையில் பணப்பட்டியோடு, வெள்ளப்பணம் தான், நிலந்தகுரிய ஆவணத்தோடு போய் தட்டுறார். அப்படியே நேருவுக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், ஆனந்தம். தன் மகளை அழைக்கிறார். பார் இந்திரா, நம்ம வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்திருக்கிறத பார் என்றார். யார் அந்த பைத்தியம்? கோடி கொடுத்தவன் தான் குடியிருந்த வீட்டையும் கொடுத்த விழுத்தெய்வம் வள்ளல் அழகப்பர் என்ற மகத்தான மனிதன். அந்த சிக்ரி விஞ்ஞானியத்தான் சாமி போய் சந்திக்கிறாங்க. இயக்குனர் பக்கத்து கிராமத்தில் குடிசையெல்லாம் தீப்பிடிக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆய்வு செய்யணும். விஞ்ஞானப்படை புறப்பட்டது, ஆய்வு செய்தது. ஆய்வில் உண்மை கண்டறியப்பட்டது. ஒயிட் பாஸ்பரஸ் என்ற ஒரு பாஸ்பரஸை குடிசையில் கூரைக்கு கீழே வச்சுறது. ராத்திரியில் காலையில் சூரிய ஒளி பட்டோன்னா பாஸ்பரஸ் தீப்பிடிக்கும், குடிசையும் சேர்ந்து எரிஞ்சிடும். இதுதான் நடந்தது. இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க ரிசர்ச்சை முடிச்சுட்டு கிளம்புனாங்க விஞ்ஞானிகள். சன்னிதானம் சொன்னாங்க, உங்கள் ஆராய்ச்சி இன்னும் முடியலை, அதான் என்னதுனால குடிசை தீப்பிடிக்குன்னு சொல்லிட்டோமே, எங்கள் வேலை முடிஞ்சிருச்சேன்னு சொன்னார் தலைமை விஞ்ஞானி பாலகிருஷ்ணன். சாமி சொன்னாங்க, இல்லைங்க, மேற்கூரை எரிஞ்சது ஏன் எரிஞ்சதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது, குடிசைக்குள்ளே இருக்கிற அடுப்பு ஏன் எரியலை, அதை எரிய வைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். குடிசைகளில் இருக்கிற அடுப்புகளை எரிய வைக்க வேண்டிய வேலையை அறிவியல் ஆய்வகம் தொழில் வளத்தின் மூலம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வார் எகென்ஸ்ட் பாவர்ட்டி, வறுமை எதிர்த்த போரை குன்றக்குடி ஆதீனம் என்ற ஆன்மீக நிறுவனமும் காரைக்குடி சிக்ரி என்ற மைய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமும் கைகோர்த்து கொண்டு செய்தது வறுமை எதிர்த்த போரின் உச்சகட்டம்தான், பொருளாதாரத்தின் தன்னிறைவுதான். இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அறிவிக்கிறார்கள், குன்றக்குடி இஸ் அ மாடல் வில்லேஜ் என்று பிரகடனம் செய்கிறார்கள். இதை போல இந்தியாவின் ஒவ்வொரு கிராமமும் முன்னேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுக்காக மட்டும் அவங்களுக்கு அந்த விருதை கொடுக்கல, 90களில் கொடுக்கிறார்கள். 80களிலேயே இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் பிரகடனம் செய்யப்பட்ட கிராமம் 90ல் என்ன சொல்கிறாங்க, இந்த விருதை கொடுக்கிற போது அறிக அறிவியல் என்ற அறிவியல் தமிழிதழை தொடர்ந்து பச்சிட்டு வருகிறது குன்றக்குடி ஆதீனம். தமிழ் வழியே அறிவியல், சயின்ஸ் த்ரோ தமிழ். எதற்கு? அறிவியல் தொழில்நுட்பம் கடைக்கோடி மக்களை சென்று சேர வேண்டும் என்றால் அறிவியலை தாய்மொழி வழியே கற்க வேண்டும் என்ற கொள்கை தளத்தின் அடிப்படையிலே தான் அறிவியல் மாநாடுகள், அறிவியல் தமிழ் மாநாடுகள் பல்கலைக்கழகத்தில் குன்றக்குடி ஆதீனம் இணைந்து நிறைவேற்றி ஆய்வுக்கொவைகளை வெளியிட்டது. ஆக ஒரு கிராமப்புறத்தின் பொருளாதார முன்னேற்றமும் சுதேசி விஞ்ஞான இயக்கம் என்ற அமைப்பின் மூலமாக அறிவியல் தமிழ் வளர்ச்சியும் இரு கண்களாக கொண்டிருந்த காரணத்தால் தான் ஒரு மடத்தின் தலைவருக்கு அறிவியல் பரப்புனர் விருது வழங்கப்பட்டது. தேசிய அறிவியல் தினத்தை ஆதீனத்தின் குரு பூஜையைப் போல கொண்டாடியவர் மகா சன்னிதானம். தேசிய நேஷனல் சயின்ஸ் டே எதுக்கு? சர் சி வி ராமன். ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்மளை சந்திக்கும் போது ஸ்டாலின் குணசேகரன் அறிவியலை பற்றி பேசினாங்க. நீங்கள் நம்ம மடம் அறிவியலுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னாங்க. அது சிந்தனையின் தாக்கம்தான். நம்மளையே அறிவியல் பட்டதாரின்னாங்க. அறிவியல் பட்டத்தை நாம் பெறுவதற்கு முன்பு ஆய்வுக்கூடத்தில், நாங்கள் படிக்கிற காலத்திலெல்லாம் ஆய்வுக்கூடத்தில் ஒரு நாள் முழுவதும் பணி செய்ய வேண்டும். காலையில் 7 மணிக்கு போனால் மாலை 7 மணிக்கு தான் ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியே வர முடியும். ஒரு நாள் மயக்கமே அடைஞ்சிட்டோம். அப்போ எங்களுடைய ஆசிரியர் சேதுராமன்றவர் பேராசிரியர், அவர் சொல்லுவார், செத்தாலும் இந்த லேபில் தான் சாகணும்பார்.
மயங்கி விழுந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார். ஆய்வுக்கூடத்தில் ஒரு நாள் டெஸ்ட் டியூப்பில் நாங்கள் ஒரு கெமிக்கலை ஊற்றிக்கிட்டு இருக்கப்போ ஓட்டை விழுந்து அது நம்மளுடைய உடையின் வழியாக நம்முடைய கால் பகுதியில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வழங்கிய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டத்தை விட நாள்தோறும் அந்த தழும்பை பார்க்குறப்ப தான் நம்ம வேதியியல் படித்து பட்டம் பெற்றிருக்கிறோன்ற ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். கல்லூரியில் நமக்கு அழைப்பு எதுக்கு? நேக் அக்ரிடிஷனுக்கு. சங்கரன் நினைக்கிறார், இப்படி தெரிஞ்சால் நானும் நிறையா காலேஜை பற்றி விட்டுருப்பனே. தேசிய தரமதிப்பீட்டு நிறுவனம், தேசிய தரமதிப்பீட்டுக்கு நேக் அக்ரிடிஷனுக்கு மதுரை யாதவர் கல்லூரிக்கு ஒரு குழு வந்திருக்கு. அப்போ நம்மளை பேராசிரியர்கள், துறை பேராசிரியர்கள் பார்க்குறாங்க. நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த வேதியியல் பேராசிரியர், நீங்கள் அவசியம் காலேஜுக்கு வரணும், அலுமினாவாக எங்களுக்கு அலுமினா மதிப்பெண்ணை பெற்றுத்தரணும். முதல்ல நம்ம ஒத்துக்கலை, மடத்தில் யாரும் ஒத்துக்கலை, அதெல்லாம் மரபில்லை, வர முடியாதுன்ட்டாங்க. யாரிடமும் சொல்லாமல் நாம் அந்த கல்லூரியில் அலுமினாவாக தேசிய தரமதிப்பீட்டு குழு முன்னாடி ஆஜராயிட்டோம். நம்மளோட சேர்ந்து ஒரு ஃபாதரும் வந்திருந்தார், ஒரு இஸ்லாமிய நண்பரும் வந்திருந்தார். அலுமினாவாக ஆஜராகி நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஒரு வசதியும் இல்லை இந்த கல்லூரியில், இப்போ இவ்வளோ பெரிய வசதிகள் இருக்குது, பல்கலைக்கழகத்தை போல் இருக்குன்றதெல்லாம் சொன்னப்போ முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப நமது அரைகுறை ஆங்கிலத்தை கேட்டு குழு திருப்தி அடைஞ்சது. அலுமினாவுக்கு முழு மதிப்பெண் கல்லூரிக்கு கொடுத்துட்டாங்க. வெளியே வர்றோம், வாசலில் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த வேதியியல் துறை தலைவர் சேதுராமன் நிற்கிறார். படிக்கிற காலத்தில் ஐயா ஸ்டாலின் குணசேகரனை போல் நடிகரை போல் இருப்பார். இப்போ பார்த்தா அப்படியே ரொம்ப சுருண்டு தொய்ந்து, கிட்னிகள் பழுதடைந்து, சிறுநீரகம் பழுதடைந்து சர்க்கரை நாற்காலியில் போகிற நிலையில் இருக்கிறார். உங்களை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னாரு ஆசிரியர் சேதுராமன். வகுப்பறையில் யார் நம் காதுகளை பிடித்து திரிகிக் கொண்டிருந்தாரோ அந்த பேராசிரியர் நம்மை பார்க்க வாசலில் காத்திருந்து கையை பிடித்து அப்படியே முத்தமிட்டார். சொன்னார், உங்களை பார்க்கணும் கடைசியாக ஒரு தடவையாது, சிறுநீரகங்கள் பழுதடைந்து டயாலிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கார், எப்படியாச்சும் உங்களை கடைசி நேரத்தில் பார்க்குறோன்னு காத்திருந்தேன், இன்றைக்கி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்கன்னார் பேராசிரியர். அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, உத்தரவிடுங்கள், ஆய்வுக்கூடத்துக்கு நீங்கள் வரணும், ஒரு நிமிஷம் வந்துட்டு போகணும்னார். ஆய்வுக்கூடத்திற்கு நமது காரிலே அவரை அழைச்சிட்டு போகிறோம். நீண்ட வளாகம், நாங்கள் படிக்கிறப்ப சாதாரணமாக இருந்த அந்த ஆய்வுக்கூடம் பெரிய ஆய்வுக்கூடமாக இருக்குது. அவர் இருக்கையில் நம்மளை உட்கார சொன்னார். அப்படிலாம் உட்காரக்கூடாதுங்க, நீங்கள் உட்காருங்க, பக்கத்தில் உட்காரன்னு. அவர் டேபிளில் ஒரு படம் இருந்துச்சு, இதை திறங்கன்னார். திறந்தால் அதில் நம்ம படம் இருந்துச்சு. இப்போது எனக்கு மன நிறைவு என்றார். இப்போதே நான் மரணமடைந்து விட்டாலும் பரவாயில்லை என்றார். நான் இன்றைக்கு உங்கள் புகைப்படத்தை என் மேஜையில் உங்கள் கரத்தால் திறந்து வைத்த பேரு போதும் என்றார். நான் பேராசிரியர் சொன்னேன், இதுதான் எனக்கு கிடைத்த அலுமினாவின் மதிப்பீடு என்றேன். ஒரு ஆசிரியர் என்பவர் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடுவோர் அல்ல, நம் வாழ்க்கை பதிவேட்டில் கையெழுத்திடுபவர். அந்த பெருமை அந்த சேதுராமன் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா அவரை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிற போது தொலைக்காட்சியில் மணிவாசகரது திருவாசகத்தை பற்றி, மணிவாசகருக்கு ஞானாசிரியாக இறைவன் வந்ததை பற்றி பேசி, நம்முடைய கல்லூரி பேராசிரியரை பற்றி பேசுகிற போது ஒரு செய்தி தொலைக்காட்சியில் நம்ம பேசியிருக்கவே ஒருத்தர் ஒரு சீட்டை கொடுத்தார். இப்போதுதான் சேதுராமன் இறைவன் அடி அடைந்து விட்டார் என்ற செய்தி. இதுதான் புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்ற குரலுக்கு அடையாள். இப்படி வாழ்க்கை பாதையில் எத்தனையோ அறிவியல் பரப்புவர்கள் பணிக்காக அர்ப்பணித்திட்ட நமது ஆதீனம். அதிலேயும் பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளியில் அறிவியற் கண்காட்சியை நடப்பதற்கு மகா சன்னிதானம் முயன்ற நேரம் எப்படி நேற்று ஈரோட்டில் மழை அடித்து ஊற்றுச்சோ அது மாதிரி பிரான்மலையில் மழை. பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லை. உடனே அந்த அறிவியற் கண்காட்சியை இன்னொரு பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு மாற்றினாங்க. மகா சன்னிதானத்துக்கு ரொம்ப கவலை. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த நாச்சிமுத்து அவர்கள் வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் வறுமையிலும் ஏழ்மையிலும் போராடிய மாணவர்களை மருத்துவ படிப்புக்கு தயார் செய்தவர் நம்ம நாச்சிமுத்து அவர்கள். ராமகிருஷ்ணன் என்ற மாணவன் வீட்டில் கரண்ட் கிடையாது, அப்போல்லாம் நீட்டு தேர்வு கிடையாது, இவர்கள் தான் நீட்டு தேர்வுக்கு தயார் செய்கிறாங்க. வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்த மாணவன்
தந்தை இல்லாத மாணவன், அப்பா இல்லாதவன், வறுமையில் உச்சத்தில் இருந்தவன், மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவனை மருத்துவராக்கிய பெருமை அந்த பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் நாச்சிமுத்துக்கு உண்டு. அவரோடு ஒரு குழுவும் பணி செய்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் அறிவியல் கண்காட்சி. மழையினால் இடம் மாறிடுச்சு, கட்டடம் சரியில்லை, கூரையாக இருக்குது, மழை வந்தால் நடத்த முடியாது. கோயில் வளாகத்தில் தான் பள்ளிக்கூடம். அப்போ இருக்கிற கோயிலையெல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் என்பது நம் மகாசன்னிதானத்தின் தாரக மந்திரம். கடைசி மகாசன்னிதானம் மறைந்து விட்டார்கள். வருத்தத்தோடு சில ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கு நாம் கட்டிடத்தை கட்டினோம், புதிய வகுப்பறைகள். ஊரே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திரண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் காலையில், இன்றைக்கி மாலை பள்ளிக்கூட திறப்பு, காலையில் நமக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி? தொலைக்காட்சியில் ஒரு தொலைபேசி வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார் உதவியாளர். அடுத்த நிமிஷம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்போது இருந்த சுப்பிரமணியன் வர்றாரு தொலைபேசியில். இன்றைக்கி விழா வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கோம்னாரு. தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னேன், எதுக்காக? இந்த மாதிரி செய்தி இல்லை, அதனால் வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னேன், இன்றைக்குத்தான் அந்த பள்ளிக்கூட திறப்பு விழா நடக்கும், பள்ளி கட்டட திறப்பு விழா நடக்கும், தேதியை மாற்ற வேண்டாம், குறித்த நேரத்தில் வந்து விடுகிறேன். அன்று மாலை பிரான்மலை வள்ளல் பாரி மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு. ஊரே திரண்டு நின்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் என்று விழாக்கோலம் பூண்டிருக்கு. அங்கே நம்ம பேச தொடங்கியது இதுதான். இன்றைக்கு நான் தாய்ப்பால் குடித்த உணர்வை விட மகாசன்னிதானத்தின் தமிழ்ப்பால் குடித்த உணர்வோடு தான் உங்கள் முன் நிற்கிறேன். இதை தினமணி கட்டம் கட்டி போட்டிருந்தது. என்ன நடந்தது? பள்ளியினுடைய விழாவை, புதிய கட்டிடத்தை குத்துவிளக்கேற்றி நாம் தொடங்கி வைக்கிறோம். அந்த நேரத்தில் நம்மை பெற்ற தாயின் இறுதி ஊர்வலத்தை நம் உடன் பிறந்த உறவுகள் சிதையில் நெருப்பு மூட்டி கொண்டிருந்த நேரத்தில் அந்த பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளியின் கட்டிட திறப்பு விழாவிற்கு நாம் விளக்கேற்றி வைத்தோம். இதுதான் அன்பின் பாதை. இருந்ததையெல்லாம் இழப்பது மட்டுமல்ல துறவு, இழந்து விட்டோம் என்று எண்ணி பார்க்காமல் இருப்பதும் தான் துறவு என்பதுதான் உண்மையான துறவின் பாதை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஓர்குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவிப்பாய் நீ, துணையாய் நம்ஜஞ்சம் துறப்பிப்பாய் நீ என்று உறவுகளை துறந்து உலகத்தையே உறவாக மாற்றுவதுதான் அன்பே தவத்தின் பாதை. அந்த பாதையில் நாம் சரியாய் பயணிக்கிறோமோ என்பதற்குத்தான் அன்று மாலை புதிய கட்டிட திறப்பு விழாவில் நம் தாயார் உலகத்தை விட்டு விடைபெற்றதும், மகாசன்னிதானம் மேலே இருந்து மழைத்தூறலாய் அந்த விழா நேரத்தில் தூள்களை நிகழ்த்தியதும், இவையெல்லாம் துறவுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ற நிலையில்தான் அன்பின் தவத்தின் பாதை. அன்பின் தவம் பாதை நீண்டு நெடியது. எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய மகாசன்னிதானம் மண்டைக்காடு கலவரம் நடைபெற்ற நேரத்தில் கன்னியாகுமரியில் குமரிக்கடலே குருதிக்கடலாய் மாறிவிட்ட நேரத்தில் மகாசன்னிதானம் தனி ஒரு மனிதராய் என்ன இருக்கிறது இழப்பதற்கு, இருக்கின்ற உயிரை தவிர என்று பயணித்தார்கள். கன்னியாகுமரி 1982 மதக்கலவரத்தின் உச்சத்தில் இருந்தது. மகாசன்னிதானம் தனியாய் பயணித்து அந்த போர்க்களத்தை, சமர்க்களத்தை அமைதியின் பிரதேசமாய் மாற்றினார்கள். அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய சவால். கன்னியாகுமரி கடற்கரையிலே ஒரு சாரார் மீன்பிடித்து வருவார்கள், இன்னொரு சாரார் அதை வாங்க வேண்டியவர்கள். வாங்க மாட்டோம்னு மறுத்தாங்க. ஏன்? இவர்கள் மீனை வாங்கினால்தானே இவர்களுக்கு வாழ்க்கை, அதனால் நாங்கள் வாங்க முடியாது என்றார்கள். அப்படி ஒரு உறவின் விரிசல். இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மகாசன்னிதானத்திற்கு. ஒரே வரியில் மகாசன்னிதானம் சொன்னார்கள், மீன் வாங்கலையா நீங்கள்? தன் வாழ்வில் ஒரு முறை கூட தொட்டு பார்த்திராத மீனை கையில் பிடித்து கூவி ஏலம் போட்டு விற்றார்கள். வாங்க மறுத்தவர்கள் ஓடி வந்து வாங்கினார்கள், கண்களில் நீர்மல்க. தன் வாழ்வின் ஒரு முறை கூட தொட்டு பார்த்திராத சைவ ஆதீனத்தின் தலைவராயிருந்த மகாசன்னிதானம் மீனை கூவி ஏலம் போட்டு விற்றது நல்லிணக்கத்திற்காக, சகோதரத்திற்காக. அந்த நிலைப்பாட்டைத்தான் நாம் சுனாமியில் பார்த்தோம். சுனாமியில் நாங்கள் பயணித்த போது
வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலில் பிணக்குவியல், நாகூர் தர்காவின் வாசலில் பிணக்குவியல், கன்னியாகுமரி கடற்கரையில் பிணக்குவியல். இந்த பிணக்குவியல்களை பார்த்து நாங்கள் நிவாரணப் பணிகளை ஆற்றிய போது மனிதர்களை புதைப்பதற்கு மனிதர்கள் போதாது, இயந்திரங்கள் தான் வேண்டும் என்ற நிலை. ஊரில் ஒரு சுடுகாடு இருக்கும், ஊரே சுடுகாடாய் மாறிய சுனாமியின் கோர தாண்டவம். அப்போதுதான் நமக்கு புலப்பட்டது, இந்த கடல் அலைகள் பேரலைகளாய் மாறி விஸ்வரூபம் எடுத்து மனித குலத்தை விழுங்கியதே இது எதற்காக? வேளாங்கண்ணி தேவாலயத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மக்களை விழுங்கிச் சென்ற அலைகளை, நாகூர் தர்காவில் அயர்ந்திருந்த மக்களை அள்ளிச் சென்ற அலைகளை, கன்னியாகுமரி கடற்கரையில் இயங்கிக் கொண்டிருந்த மக்களை அள்ளிச் சென்ற அலைகளை, நீ சொல்லுகிற செய்தி என்ன? இதுதான், மனிதர்களே மனிதர்களே, மரணத்திற்கு இந்து இல்லை, மரணத்திற்கு இஸ்லாமியன் இல்லை, மரணத்திற்கு கிறித்தவன் இல்லை. மரணம் எப்படி சகலருக்கும் பொதுமையோ அதை போல நீ வாழும் காலத்தில் பொதுமையாய் வாழ்ந்து காட்டு என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதைத்தான் மனிதகுலம் உணர வேண்டும். ஒவ்வொரு பேரிடரும் மனிதகுலத்தின் சமத்துவத்திற்காக, சகோதரத்திற்கான அறிவிப்புகளை தந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் கொரோனாவில் எத்தனை மாதங்கள் மாவட்டங்கள் மூடப்பட்டிருந்தன, நகரங்கள் இயங்காமல் வெறிச்சோடி கிடந்தன, கிராமங்கள் தன் இயல்பு வாழ்க்கையை விட்டு விலகி இருந்தன. அந்த கணத்திலும் நம் குன்றக்குடி ஆதீனம் நிவாரணப் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குகிற பணியை, உணவை வழங்குகிற பணியை நாள்தோறும் 2 மாதம் தொடர்ந்து செய்தோம். அடைபட்ட கதவுகளுக்கு நடுவே அடைக்காத கதவுகளாய் திருமடத்தின் கதவுகள் உணவை தந்து கொண்டே இருந்தது. அன்னதானத்தை ஆலயத்தில் நிறுத்தினாலும் ஏழை மக்களுக்கான அன்னதானம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே தான் அன்பே தவம் தொடர் நிறைவுற்று ஆனந்த விகடன் அதை புத்தகமாக்கி, ஆனந்த விகடன் அந்த புத்தகம் பரபரப்பான விற்பனையில் நமக்கு வழங்கிய ராயல்டி தொகை 2 லட்சம் வங்கியில் ஏறியது. இது எதற்கு? வங்கிக்கு ஏழை மக்களுக்கு போக வேண்டும் என்று அன்பே தவம் தொடர் மூலம் கிடைத்த ராயல்டி தொகை, அப்போது கிடைத்த முதல் பங்களிப்பு 2 லட்சத்தை தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு, கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கிடும். எழுத்து என்பது பேச்சல்ல, எழுத்து என்பது தவம். பாரதி சொன்னானே, இமைப்பொழுதும் சோராது எழுத்தன், எழுத்தே என் தவம் என்று சொன்னானே. அப்படித்தான் அன்பே தவம் என்பது வெறும் வாக்கல்ல, நூலல்ல, அதுதான் வாழ்வு என்பதை பேரிடர் நமக்கு உணர்த்தியது, குரானா நமக்கு உணர்த்தியது, சுனாமி நமக்கு உணர்த்தியது, கார்கில் யுத்தம் நமக்கு உணர்த்தியது. அந்த நிலையில் மானுடம் பயணிப்பதற்குத்தான் உலக பொதுமை நோக்கி உலகம் உண்ண உண்ணுகிற, உலகம் உடுத்துகிற பொதுமை சமுதாயம் மலர வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் தாரக மந்திரம் மக்களின் வாழ்க்கை நெறியாக மாற வேண்டும். அதுதான் அன்பே தவம் என்று நாம் பயணிக்கிற பாதை. அந்த பாதை தெளிவாக இருப்பதற்கு ஈரோடு புத்தக திருவிழா சிறப்பாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அறிவு புதையலை மண்ணுக்குள் புதைத்து விடாமல் ஒவ்வொரு இளைய தலைமுறையின் இதயத்திலும் எப்போதும் விதைப்பதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை, 25 புத்தகங்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அன்பே தவம், மனித குலத்தை அன்புமயமாக்குவதுதான் தவத்தின் பாதை. அந்த பாதையில் நாம் செம்மாந்து நடைபோடுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.